வணக்கம். இன்றைக்கு நாங்கள் 6வது வினாவை பார்ப்போம். ஒரு நிகழ்வின் பல சந்தர்ப்பங்கள் கீழே தரப்பட்டுள்ளன. ஒரு நிகழ்வினுடைய பல சந்தர்ப்பங்கள் கீழே தரப்பட்டிருக்கிறது வாக்கியமாக. முதலாவது, ஓர் இறைச்சி துண்டை வாயில் வைத்திருக்கும் வேறொரு நாய் நீரில் இருப்பது போன்று அதற்கு தோன்றியது. இந்த வசனத்தை பார்க்கின்ற போது உங்களுக்கு தெரியும், இது இடையிலே வருகின்ற ஒரு வசனமாக இருக்குது. அதே போல் நாங்கள் பிஏ பார்த்தால், அது மற்றேதன் இறைச்சி துண்டை பறிப்பதற்கு வாயை திறந்தபோது அதன் இறைச்சி துண்டு நீரில் விழுந்தது. இதுவும் ஒரு இடைவசனமாக இருக்கிறது. அடுத்து சியை பார்க்கின்றோம். ஓர் இறைச்சி துண்டை வாயில் எடுத்த ஒரு நாய் என்று வர வேண்டும். மாதிரி ஒரு இறைச்சி துண்டை வாயில் எடுத்த ஒரு நாய் ஒற்றையடி பாலத்தின் மீது சென்றது. இது ஒரு தொடக்க வசனம் என்பது உங்களுக்கு புரியுது. பேராசையுள்ள நாய் தன்னிடமிருந்த இறைச்சி துண்டையும் இழந்தது. இது டியாக இருக்கிறது. அந்த நாயின் இறைச்சி துண்டை அது பறிக்க எண்ணியது. இதில் உங்களுக்கு விளங்குது, டி என்பது பேராசையுள்ள நாய் தன்னிடமிருந்து இறைச்சி துண்டையும் இழந்தது என்று முடிகிறது. அப்போ முடிகிறது டியில் வர வேணும், அதாவது டியில் முடிய வேணும். அதே போல் ஓர் இறைச்சி துண்டை வாயில் எடுத்த ஒரு நாய் ஒற்றையடி பாலத்தின் மீது சென்றது என்ற தொடக்க வசனம் இருக்க வேணும். அதாவது சி தொடக்கமாகவும் டி முடிவாகவும் இருக்க வேணும். இவ்வாறானது எங்கே இருக்குன்னு நீங்கள் பார்த்தால் அது விடை இரண்டாவதாக இருக்கிறது. அதற்குரிய விடை இரண்டாவது விடையாக இருக்கிறது. ஆகையால் இவ்வாறான வினாக்களின் போது நாங்கள் தொடக்க வசனம் அதே போன்று முடிவாக வரக்கூடிய வசனங்களை நாங்கள் அனுமானித்து கொண்டு வேற்றுக்குரிய விடைகளை காண்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும். இப்பொழுது நாங்கள் வினா இலக்கம் 7க்கு போகலாம். இது இன்னொரு சார்ந்த ஒரு வினா. பின்வரும் உருக்கோலத்தில் வினாக்குறி இருக்கும் அடைப்பில் வர வேண்டிய உரு யாது? வினாக்குறி இருக்கின்ற அடைப்பில் வர வேண்டிய உரு யாது என்று இருக்குது. இதே நாங்கள் பல முறையாக இதனை பார்க்கக்கூடியதாக இருந்தாலும் இதில் நாங்கள் ஒரு முறையினை பார்த்து கொள்ளுவோம். இதிலே அவதானியுங்கள், இந்த ஒவ்வொரு சதுரங்களையும் மேலிருந்து கீழாக அவதானியுங்கள். மேலிருந்து கீழாக அவதானிக்கின்ற போது பாருங்கள், அந்த கருப்பு வட்டம், அதாவது சிறிய வட்டம் எந்தவித மாற்றமும் இன்றி இருக்குது. அதாவது முதலாவது லைனில் ஒரு இடமும் மாற இல்லை, ரெண்டாவது லைன்லையும் நடுவில் வந்திருக்கக்கூடிய அது அப்படியே எல்லாத்தையுமே நடுவிலேயே இருக்குது. அதே போல் மூன்றாவது இடத்துலையும் அந்த மேலே காட்டப்பட்டிருக்கிற 2 வட்டங்களும் அதே இடத்தில் தான் இருக்கிறது. அந்த வகையில் பார்க்கின்ற போது மூன்றாவது அதாவது பெட்டியிலையும், அதாவது இந்த பெட்டியிலையும் இந்த இடத்துல தான் அந்த கருப்பு இருக்க போகுது. இதில் நகர்வது எது என்றால் அந்த சதுரம் தான் நகருது. இப்போ இதில் பாருங்கள், முதலாவதில் இதில் இருக்குது அந்த சதுரம். இந்த சதுரம் இதில் திருப்பி அதில் இந்த இடத்துக்கு வருது. அதாவது அந்த சதுரத்தின் சரி அரைப்பகுதிக்கு அதே பக்கத்தில் தான் இருக்கின்ற பக்கத்திலேயே நகர்ந்து வருது. திருப்பி அதுன்ற இன்னும் ஒரு ஸ்டெப்புக்கு அது நகர்ந்து வந்திருக்கு. அதாவது இங்கே இருந்தது இஞ்சான நகர்ந்து வந்திருக்கு. அதே போல் அடுத்ததை பாருங்க, கருப்பு வட்டங்களில் இங்கே இருந்த அங்கே முதலாவது குளத்தில் நாங்கள் பார்த்தது, அல்லது முதலாவது மேலிருந்து கீழில் நாங்கள் பார்த்தது, இரண்டாவது இடத்துல பாருங்க அந்த கருப்பு வட்டத்தை அதே போல் ரெண்டாவது இடத்துக்கு நகர்த்தி விட்டுருக்கிறார்கள். ஆனால் அந்த முழு இடத்துலையுமே அதே இடத்தில் தான் அது இருக்குது. ஆனால் இந்த சின்ன சதுரத்தை பார்த்தீங்கன்னா, இந்த சின்ன சதுரம் முதல்ல இந்த இடத்துல இருக்குது, திருப்பி அது அரைவாசிக்கு வருது, அதாவது இந்த சதுரத்தின் அரை இடத்துக்கு வருது, திருப்பி அது மேலிடத்துக்கு கீழுக்கு இருந்தால் அது இந்த இடத்துக்கு வந்திருக்குது. அதாவது ஒரு பெரிய சதுரத்துக்குள்ளே இந்த சின்ன சதுரம் 3 இடத்துக்குள்ள நகருது. அதே மாதிரி நீங்கள் பார்த்தால் இந்த சதுரத்தை இப்பொழுது அவதானிங்க. இந்த சதுரம் இப்போ கீழே இருக்குது, அதாவது இந்த கீழான இடத்துல இருக்குது. இந்த இடத்துல இருந்து முதலாவது கட்டம் அது தன்னுடைய இந்த இடத்துக்கு வருது. அதுக்கு பிறகு அது எங்கே போகும் என்றால், இதுலேயும் கருப்பு வட்டம் இந்த இடத்துல இருக்கும், அதாவது இந்த புள்ளியிலேயே கருப்பு வட்டம் இருக்கும். அதே போல் அந்த சதுரமும் தன்னுடைய 3வது இடமான இந்த இடத்துக்குள்ளேயே வந்துவிடும். 3வது இடமான இந்த இடத்துலேயே அந்த சதுரமும் வந்துவிடும். ஆகையால்
சதுரமும் வட்டமும் ஒன்று சேர்ந்த ஒரு படம்தான் உங்களுக்கு விடையாக வரும். அப்படி பார்த்தோம்னா நாங்கள் இந்த விடை வந்து அதாவது இரண்டாவது விடை எங்களுக்கு சரியான விடையாக கிடைக்கும். அடுத்தது நாங்கள் 8வது வினாவுக்கு செல்லுவோம். 8வது வினா வெண்வரிப்படம். பின்வரும் அடைப்பில் உள்ளவை மிகவும் அர்த்தமுள்ள விதத்தில் காட்டப்பட்டுள்ள உரு யாது என்று கேட்கப்பட்டிருக்கிறது. இதிலே ஒரு செவ்வகத்தை தந்திருக்கிறது. அந்த செவ்வகத்துக்குள்ள எங்களுடைய தமிழ் எழுத்துக்கள் ஆனாவும் மானாவும், அதே போல் சிங்கள எழுத்துக்கள் ஆனாவும் மானாவும், இலக்கங்கள் 5, 3 ஆகியன தரப்பட்டிருக்குது. கீழே உங்களுக்கு 3 விட தரப்பட்டிருக்குது. அதாவது இவற்றை நாங்கள் தொடைகள் என்று வரையறை செய்கின்றோம். ஒரு தொடையை சொல்லுகின்ற போது அதுக்கு ஒரு வரையறை காணப்பட வேண்டும். ஒரு வரையறை அதுக்கு இருக்க வேண்டும். அதாவது தெளிவாக குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு வரையறை இருக்க வேண்டும். இதிலே ஒரு வட்டத்தை நாங்கள் பார்த்து கொண்டால், ஒரு வட்டத்தை நாங்கள் இந்த வட்டத்தை எடுத்தோம் என்றால், இந்த வட்டத்துக்குள்ளே இருக்கின்ற சகல விடயங்களும், அதாவது இந்த தனி பிரதேசத்திலே இந்த பிரதேசத்தில் இருக்கின்ற அவ்வளோ விடயங்களும் சரியான, அதாவது அந்த வட்டத்துக்குரிய இயல்பிலே இருக்க வேண்டும். அதே போல தான் இந்த பகுதியிலே இருப்பதும், அதாவது இந்த வட்டத்துக்குரிய இந்த பகுதிக்கு இருப்பதும் ஒரு இயல்பிலேயே இருக்க வேண்டும். அந்த பகுதியில் இருப்பது ஒரே இயல்பாக இருக்க வேண்டும். ஆனால் இதிலே வேறு பகுதி, அதாவது இந்த பகுதி அதாவது 5, 3 உள்ள பகுதி, இது வந்து பொது பகுதியாக இருக்குது. பொது என்றால் நாங்கள் சொல்லுகின்ற உதாரணமாக இந்த வட்டத்தை நாங்கள் ஏ என்று எடுத்தால், இந்த வட்டத்தை பி என்று எடுத்தால், இந்த ஏ வட்டத்துக்கும் பி வட்டத்துக்கும் பொதுவான விடயம்தான் அந்த நடு பக்கத்திலே வர வேண்டும். அவ்வாறெனில் நாங்கள் அதை எவ்வாறு செய்ய போகின்றோம் என்பதனை மீண்டும் ஒரு கால் பார்ப்போம். இதை நாங்கள் எவ்வாறு செய்ய போகிறோம் என்றால், இந்த இடத்தில் இருப்பதற்கு பெயரை நாங்கள் குறிக்கலாம் சிங்கள எழுத்துக்கள். இது சிங்கள எழுத்துக்கள். இதை குறித்தோம் என்றால் தமிழ் எழுத்துக்கள் என்று குறிக்கலாம். ஆனால் கவனியுங்கள், இந்த தமிழ் எழுத்தினை பாவிக்கின்ற நாங்களும், தமிழர்களும் இந்த 5, 3 என்கின்ற இலக்கங்களை பாவிக்கின்றோம். 5, 3 என்ற இலக்கங்களை நாங்கள் பாவிக்கின்றோம். அதே போன்று சிங்கள எழுத்துக்களை பாவிக்கின்ற சிங்களவர்களும் 5, 3 என்ற இலக்கங்களை பாவிக்கின்றனர். ஆகையால் இந்த 2, அதாவது தமிழ் எழுத்தாக இருக்கலாம் அல்லது சிங்கள எழுத்தாக இருக்கலாம், இருந்தாலும் அந்த எழுத்துக்கள் வேறுபாடாக இருந்தாலும், ஆனால் 5, 3 2க்கும் பொதுவானது. அதாவது இந்த இலக்கங்கள் 2 மொழிக்கும் பொதுவானது. ஆகையால் இதில் வரக்கூடியது வந்து இந்த முதலாவது விட தான் வரும். இரண்டாவது பாருங்கள், அதிலே கலந்து போடப்பட்டிருக்கு. அதாவது வரையறை இல்லை. அதாவது அந்த வெண்வரி படம் அல்லது தொடை என்பது வரையறைக்குட்படுவது. இந்த வட்டத்தை நாங்கள் எடுத்த வேண்டாம். உதாரணமாக தமிழ் எழுத்துன்று சொல்ல முடியுமா? இல்லை. அல்லது ஆங்கில எழுத்துன்று தான் சொல்ல முடியுமா? இல்லை. அப்படியாக வராது. இந்த விடயத்தை எடுத்துக்கொண்டால் இந்த வட்டத்தை நாங்கள் இலக்கம் என்று குறிக்கலாம். அதே போல் இந்த இடத்தை வந்து சிங்கள எழுத்துன்று குறிக்கலாம். ஆனால் இந்த 2க்கும் பொதுவாக எப்போது இந்த தமிழ் எழுத்து வருமா? அப்போ அவ்வாறு நாங்கள் அதனை சொல்ல முடியாது. ஆகையால் இவ்வாறான விடயங்கள் நாங்கள் பார்க்கின்ற போது அந்த வெண்வரி படத்திலே குறிக்கின்ற, அதாவது 2 வளையம் அல்லது 3 வளையங்களாக இருக்கலாம். அதாவது உங்களை பொறுத்தவரையில் அவ்வாறானதாக இருக்கும். அவ்வாறான விடயங்களிலே இந்த தனிப்பிரதேசம் என்பது தெளிவாக வரையறைக்கு உட்பட்டதாக இருக்குது. இது இந்த இடம் அதே போல் இதிலேயும் இந்த இடம் மட்டும்தான் பொதுவான பகுதியாக வரப்போகின்ற ஒரு பகுதியாக இருக்குது. இந்த 2 தெளிவு உங்களுக்கு இருந்தால் இந்த தொடை பற்றிய அறிவு உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். நாங்கள் இப்போது 9வது வினாவை அவதானிப்போம். இது ஒரு நுண்ணறிவு சார் வினாவாகத்தான். பின்வரும் உருவில் காட்டப்பட்டுள்ள பெட்டி வெட்டி விரிக்கப்பட்ட பின்னர் காணப்படத்தக்க விதத்தை காட்டும் உரு யாது? இந்த பின்வரும் உருவில் காட்டப்பட்டுள்ள பெட்டி வெட்டி விரிக்கப்பட்ட பின்னர் காணப்படத்தக்க விதத்தை காட்டும் உரு யாது என்று கேட்டு, இதிலே நாங்கள் அதிக கூடுதலாக சிந்திக்க வேண்டிய தேவை இல்லை.
என்றாலும் நாங்கள் அவர்கள் பார்ப்போம். இதில் சில பிரதேசங்களை நாங்கள் தொட்டுக்கொள்வோம். இப்போ நீங்கள் இதில் இந்த பெட்டியில் மூடியை பார்த்தீங்கன்னா மூடியில் மடிக்கப்பட வேண்டிய ஒரே ஒரு பகுதி இந்த பகுதி. இது தவிர வேறு ஒன்று அதிலே வரக்கூடாது. அவ்வாறு நீங்கள் பார்த்தீங்க என்றால் இந்த பிரதேசம் வரக்கூடாது. இதிலே ஒரு மடிப்பு இருக்குது, மேலதிகமாக ஒரு மடிப்பு இதிலே இருக்குது. இந்த பிரதேசத்துக்குரியது வராது. அதே போல் இதிலே நீங்கள் இந்த விடயத்தில் எடுத்திருந்தீங்கன்னா கீழ்த்தளத்துக்குரிய பெட்டிக்குரிய அமைப்பிலே இந்த மூடியிலே வருகின்ற இந்த விளிம்பினை கொண்டு வந்து பொருத்தியிருக்கிறார்கள். ஆகையால் இதுவும் பொருந்தாது. இதே அவதானியங்கள் இந்த இதிலே இது வந்து நாங்கள் குறித்து காட்டப்பட்ட இந்த பகுதியாக இருக்கும். அதே போல் இந்த பகுதி அதை நாங்கள் வேறு கலரால் பார்ப்போம். இந்த பகுதி இது இந்த பெரும் பகுதியாக இருக்கும். அதே போல் அதனுடைய இந்த கீழ்த்தளம், கீழ்த்தளம்ன்றது இந்த பக்கம் இந்த பக்கம் இந்த பக்கம் இந்த பக்கம் இவ்வளவு நாங்கள் எங்கே இருக்குன்னு பார்த்தோம் என்றால் அதில் ஒரு பக்கம் இங்கே இருக்குது, இன்னொரு பக்கம் ரெண்டாவது பக்கம் இங்கே இருக்குது, மூன்றாவது பக்கம் இதை நாங்கள் மேல் நோக்கி அதாவது இந்த வடிவத்திலே மடிக்கின்ற போது வந்து சேரும், நாலாவது பக்கம் இதிலே இருக்குது. ஆகியால் இதில் பொருந்தக்கூடிய படம் அல்லது விடை இந்த மூன்றாவதாக இருக்கின்ற விடையாக இருக்கும். அடுத்து 10வது வினாவை நாங்கள் பார்க்கலாம். 10வது வினா பின்வரும் உருவிலே காட்டப்பட்டுள்ள திண்மம் அதில் உள்ள முறிந்த கோடு வழியே வெட்டப்பட்டு சமமான இரு பகுதிகளாக வேறுபடுத்தப்பட்டால் கிடைக்கும் வெட்டு முகத்தின் வடிவம் யாது? பின்வரும் உருவில் காட்டப்பட்டுள்ள திண்மம் அதில் உள்ள முறிந்த கோடு வழியே வெட்டப்பட்டு சமமான இரு பகுதிகளாக வேறுபடுத்தப்பட்டால் கிடைக்கும் வெட்டு முகத்தின் வடிவம் யாது? இந்த உருவத்தை அதில் காட்டியிருக்கிறார்கள் கோடு. அந்த கோட்டின் வழியே வெட்டுமாறு சொல்லப்பட்டிருக்கு. இதில் உங்களுக்கு தெரியும் கீழே உள்ள ஒரு தளம் வந்து வட்டத்தளம். அதாவது இந்த அமைப்பிൻ്റെ கீழே உள்ளது வட்டம். வட்டத்தை நாங்கள் இப்படி சரி பாதியாக வெட்டுகின்ற ஒரு குறுக்காக இந்த பகுதி என்பது எப்பவும் நேராகத்தான் இருக்கும். அது நாங்கள் வித்தியாசமான ஒரு கலரில் பார்க்கலாம். இந்த வட்டத்தின் இந்த பகுதி எப்பவும் நேராகத்தான் இருக்கும். அப்போ அந்த பகுதி எங்களுக்கு பாதியாக வெட்டுப்பட்டு முடிய அந்த பகுதி நேராக தெரியும். அதே போல் ஒரு கூம்பினுடைய அந்த மேல் துண்டை பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த இதுக்கு மேற்பட்ட ஒரு பகுதி ஒரு கூம்பு பகுதி. கூம்புன்னு சொல்கிறோம் நாங்கள். அதை முப்பரிமாணத்தில் கீற வேண்டி இருக்கும். இப்படி இருக்கும் இந்த கூம்பு, இந்த இடத்துல இருக்கும். இந்த கூம்பினை நாங்கள் சரிபாதியாக வெட்டுகின்ற போது அது ஒரு முக்கோண வடிவத்தில் தான் தெரியும் எங்களுக்கு. அதாவது அந்த வெட்டுப்பட்ட முகத்தின் தோற்றம். அப்போ ஆகையால் ஒரு முக்கோணமும் ஒரு செவ்வகமும் இணைந்த ஒரு பகுதி தான் எங்களுக்கு என்ன செய்ய வரும்? விடையாக தெரியும். இப்போ நீங்கள் அதில் இந்த விடைகளை பார்த்தீங்கன்னா தெரியும். முதலாவது விடையை பார்ப்போம். நான் சொன்ன மாதிரியே ஒரு செவ்வக பகுதி இருக்குது இதில், அதே போல் ஒரு முக்கோண பகுதி இருக்குது. அது அடுத்தது பாருங்க, இதில் முக்கோண பகுதி இருக்குது, ஆனால் இதில் செவ்வக பகுதி இல்லை. இது செவ்வக பகுதியில் கீழே வளைவு காட்டப்பட்டிருக்கிறது. ஆகையால் இது வளைவு காட்டப்பட்டிருக்கிறது, அது வராது. இதிலே பாருங்கள், இது பார்க்கின்ற போது எங்களுக்கு ஒரு செவ்வகமும் ஒரு முக்கோணம் இருப்பதுலாம் தெரியும். ஆனாலும் இதுக்குள்ள இந்த இடையக்குள்ள இது வளைஞ்சிருக்குது. இந்த பகுதியில் வளைஞ்சிருக்கு, அது சரியாக இல்லை. ஆகையால் அதுவும் வராது விடையாக. ஆகையால் விடையாக வரப்போவது வந்து முதலாவது விடை இதுக்குரிய விடையாக வரும். ஆகையால் இவ்வாறான வினாக்களை நாங்கள் விளங்குகின்ற போது அதனை எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் அல்லது சுற்றாடலிலே கண்ட அல்லது பொருட்களாக அல்லது அவற்றை நாங்கள் இங்கே ஒரு பார்த்த பக்கங்களை நாங்கள் ஞாபகம் ஊட்டி கொண்டால் இவ்வாறான வினாக்களுக்கு இலகுவான விடையினை நாங்கள்
போட்டுக்கொள்ளலாம். நன்றி. நாம் அடுத்த 5 வினாக்களிலே சந்திப்போம்.